ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு பெண் எதனால கள்ளக்காதலுக்குள்ள போறாங்க? அவங்களுக்கு எப்படி கள்ளக்காதல் ஆசை வருது? ஏன் அவங்க கட்டிய கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண் மேல ஆசைப்படுறாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சிஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வீடியோல சொன்னது தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான். இன்னைக்கு பல பேரு இன்ஸ்டாவிலயும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது புதுசா தெரியல. புதுசா பார்க்குறவங்களுக்கு அது புதுசா கண்டிப்பா தெரியும். அதனால இத சொன்ன அந்த சிஸ்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அதேபோல புதுசா வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இப்போ அந்த வீடியோவ போய் பார்க்கலாம். வாங்க. கணவர் இருக்கும் போதே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு ஆண் மேல அபிப்பிராயம் வருது. ஏன்? இதுக்கு பல காரணம் சொல்லலாம். பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் தனது கணவர்கிட்ட இருந்து ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்க வேலை முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள ரொம்ப பாசமா பாத்துக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும், சட்டர்டே சண்டே ஆனா வெளியில கூட்டி போகணும். இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான். இது தனது கணவர்கிட்ட இருந்து கிடைக்காத பட்சத்துல வெளியில இன்னொருத்தர் கொடுக்கும் போது இது உண்மையா இருக்குமோன்னு நம்பி அவங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய இன்னசென்னை புரிஞ்சுக்கிட்டு, இவங்களுடைய குறைகளை புரிஞ்சுக்கிட்டு, அதை நிவர்த்தி செய்யற மாதிரி நிவர்த்தி செஞ்சு இவங்க மனசுல இடம் பிடிப்பாங்க. உடனே இந்த பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கணவரை விட இவர் தான் நம்மள முழுசா புரிஞ்சு வச்சிருக்காரு, நமக்கு என்ன தேவைகள் அப்படின்னு இவருக்கு தான் நல்லா தெரியுது நம்ம கணவரை விட அப்படின்னு அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் பெரிய முட்டாள்தனமே ஆரம்பிக்குது. அவங்களுடைய யோசனை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களை பயன்படுத்தணுமே தவிர உங்களோட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு உங்களோட வந்து குடும்பம் நடத்த சொல்லுங்க, பார்க்கலாம்.